ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ அக்டோபர் 4 எடுத்தது தான். இன்றைக்கி ஹியூஸ்டன் மீனாட்சி அம்மன் கோவிலில் தீபாவளி செலிப்ரேஷன் இருக்குது. அங்கே போகிறதுக்காக தான் ரெடி ஆகிட்ருக்கோம். அதாவது இன்றைக்கி ஒரு புது ட்ரெஸ் போட்டு போகலான்னு தான் கிளாஸட் பக்கம் போனேன். இந்த ட்ரெஸ்ஸை ஒரு ஓரமாக மடித்து வச்சுருந்தேன். என்னவோ இன்றைக்கி இதான் இது போடணுன்ட்டு இருந்திருக்கா என்னன்னு தெரியல. கண்ணில் பட்ட உடனே சரி ஓகே இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. அதனால் ட்ரை பண்ணி பார்த்தேன். கரெக்டாகவும் இருந்துச்சு ஃபிட்டிங்குமே. அதனால் இதுவே போட்டாச்சு. இந்த ட்ரெஸ் எடுத்து 5 இயர்ஸ் ஆச்சு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக வேர் பண்ணுறேன். இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் டான்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்தது தான். நல்ல வேளை அந்த டான்ஸ் பண்ணல, ஏன்னா பயங்கர ஹெவியாக இருக்குது இந்த ஸ்கர்ட்டு. ஓகே, கோவிலில் போய் தீபாவளிக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஹியூஸ்டன் மீனாட்சி அம்மன் கோவில். எங்கள் வீட்லேருந்து ஒரு 7 மினிட்ஸில் தான் இருக்குது. இன்றைக்கி கோவில் நல்லாவே கூட்டமாக இருக்கும். கோவில் உள்ளார உள்ள பார்க்கிங் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆப்போசிட்டில் இருந்த இடத்துல தான் பார்க் பண்ணிவிட்டு வந்திருந்தோம். எப்போவுமே கோவிலில் வைக்கிற தீபாவளி செலிப்ரேஷன் தீபாவளி வர்ற முதல் வீக்கெண்ட் தான் வைப்பாங்க. ஆனால் இந்த டைம் ரொம்பவே ஏர்லியாக வச்சுட்டாங்க. நான் யூஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆச்சு. அப்போ வரும்போதெல்லாம் சுத்தமாக பார்க்கிங் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ஹைஸ்கூலில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் தான் வர மாதிரி இருக்கும். அப்போது மீனாட்சி அம்மன் கோவில் தான் தீபாவளி செலிப்ரேஷன்னாலே, அதனால் எல்லா கூட்டமுமே இங்கே தான் வருவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிறைய கோவில் வந்துருச்சு. அதனால் கூட்டமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடியே செலிப்ரேட் பண்ணால் நிறைய கூட்டம் வருவாங்கன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக்கெண்ட் சுஹாசினி பூஜை வச்சுருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி தான் எல்லாருக்குமே சாரியும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பார்சல் எதுவும் ரீச் ஆகலைன்றதுனால எல்லாருக்குமே டோக்கன் கொடுத்துட்டாங்க. அந்த டோக்கன் வச்சுருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி சாரி கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே கோவிலில் நவராத்திரி சீசனுக்கு கொலு செட்டப் பண்ணியிருப்பாங்க. அப்போது நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. அதனால் தீபாவளி செலிப்ரேஷன் வரைக்குமே ஓப்பனில் தான் வச்சுருப்பாங்க. பசங்களையுமே நவராத்திரி டைமில் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வர முடியல. அதனால் இன்றைக்கி தான் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து கொலுலாம் காமிச்சிட்டு இருந்தேன். நிறைய டால்ஸ் இருக்கா. பசங்களுக்கு பார்த்த உடனே நிறைய கொஷின்ஸும் வந்துச்சு. ஏன் இந்த சாமிக்கு இத்தனை தலை இருக்குது, எந்த சாமி ஃபஸ்ட்டு பிறந்தாங்க, ஏன் இந்த சாமி இத்தனை கத்தி வச்சுருக்காங்க, ஏன் சாமிக்கு தலையில் பாம்பு இருக்குது அப்படின்னு பயங்கர கொஷின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம ஒரு ஆன்சர் சொல்லணும்னா அந்த ஆன்சர்லேருந்து இன்னொரு கொஷின் கேட்குறாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு விதத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது. இவ்வளோ டால்ஸும் நமக்கு இருக்கிறதுனால பசங்க அந்த டாலை வச்சே அந்த ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், மெஹந்தி, ராக் கிளைம்பிங், பவுன்சி ஹவுஸ், ட்ரெயின்லாம் எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக டிக்கெட் எடுக்கணும். மெலினா ராக் கிளைம்பிங் போகணுன்னு சொன்னாங்க. அதனால் அவங்கள அங்கே அனுப்பி விட்டுட்டு அகரன் பஞ்சு மிட்டாயே போதும்னு சொல்லிட்டான். அதனால் அவனுக்கு அதை வாங்கி கொடுத்தாச்சு. பசங்க வெளியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்க சொல்லிவிட்டு உள்ளார தீபாவளி பஸார் இருக்குது, போய் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். அதனால் பொறுமையாலாம் எல்லாத்தையும் பார்க்கல, டப்புன்னு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே நிறைய கூட்டம் வர்றதுனால இங்கே ஸ்டால் போடும்போது இவங்க பண்ணுற ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். கண்டிப்பாக எப்போவும் விற்கிறத விடவே இன்றைக்கி கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் வச்சு விற்பாங்க. ஸோ ஏன்னா நிறைய கூட்டம் வர்றதுனால அவங்களுக்கு சேலில் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. கார்த்திக் இருந்திருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பசங்களை விட்டுட்டு ஃபுல்லாக பார்த்துக்க சொல்லியிருப்பேன். நான் இவங்க கூட தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருந்திருப்பேன். ஒரு கடையிலையும் ஒரு 10 நிமிஷம் நின்று என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணுன்னு ஆசை தான். ஆனால் ஒரு 10 செகண்ட்குள்ளே வீடியோஸை மட்டும் கேப்சர் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன். கோல்டு ஜுவல்லரி ஸ்டாலுமே போட்டிருந்தாங்க. இது எல்லாமே கோல்டு ஜுவல்லரி தான். இந்த ஃப்ராக் ஸ்டாலுக்கு வந்ததும் பிரேக் போட்டு நின்று கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. கலம்காரி பேட்டர்ன்ஸில் நிறைய ஃப்ராக்ஸ் இருந்தது. எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் தான். $25 தான் போட்டிருந்தாங்க. ஆனால் சைஸில் XN XS கிடையாது, MNL தான் வச்சுருந்தாங்க. இங்கே மோஸ்ட்டாக XN XSல சைஸே வர்றதில்ல, MNL தான் எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. இந்த இன்விசிபிள் செயின்ஸ் எல்லாமே ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் போட்டிருந்தாங்க. 14, 15, 16. இதுவுமே ரீசனபிள் தான் நினைக்கிறேன். கலராக பட்டு சாரி வித் ரெடிமேட் ப்ளவுஸோடு வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் கேட்குறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அதனால் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கடையும் இங்கே பார்க்கும்போது தான் இவ்வளோ பேர் இங்கே சாரி அண்ட் ஜுவல்லரியை ஸ்மால் பிஸ்னஸாக எடுத்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்கன்னே தெரியுது. இந்த ஸ்டால்ஸில் வச்சுருந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே கலர்ஃபுல்லாக பயங்கர அட்ராக்டிவாக இருந்தது. க்ளோ பெயிண்டிங் யூஸ் பண்ணி சில ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே செம்மையாக இருந்துச்சு. சம் பேட்டர்ன்ஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட் பண்ணும்போது அந்த பெயிண்ட் நல்லாவே க்ளோ ஆகுது. அடுத்தது நம்மளோட மெயின் இடத்துக்கு வந்தாச்சு. ஃபுட் ஸ்டால் தான். நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. அதே மாதிரி கூட்டமும் லைன் கட்டி நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ போய் லைனில் நின்னா தான் 20 மினிட்ஸ்க்குள்ளேயாவது சாப்பாடு வாங்க முடியும். லைனில் நிற்கிறதுக்காக தான் போனேன். அப்போ தான் சாமி தேரும் வந்தது. அதனால் அங்கேயே கொஞ்சம் நேரம் நின்னாச்சு. தேர் அந்த சைட்லேருந்து மூவ் ஆனதுக்கப்புறம் ஃபுட்டு லைனை தேடி கண்டுபிடிச்சி போய் நின்றுட்டேன். இந்த காய்கறிகள் எல்லாமே கோவில் தோட்டத்தில் வளர்ந்தது தான். அது எல்லாத்தையுமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. இங்கே மெயினாக சேல் ஆகிறது இந்த தோசை தான். அதுக்கு தான் க்யூவும் நிறைய இருக்கும். டைம் எடுத்துக்கிறதும் அதுக்கு தான்.
பசங்களுமே தோசை தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தோசை வாங்கிக்கிட்டேன். எனக்கு பூரி வாங்கிக்கிட்டு சாப்பிட வந்தாச்சு. பசங்களுமே நல்லா விளையாண்டதுனால நல்ல பசி, நல்லாவே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபயர் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அக்டோபர் 4லேருந்தே எங்களுக்கு எல்லாருக்குமே தீபாவளி வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஃபயர் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.